2000 இருந்து 2001 சமயத்துல ஆப்பிரிக்கால இருக்கிற மலாவி என்கிற இடத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. நிலம் எல்லாமே வறண்டு போச்சு. சாப்பாடுக்காக மக்கள் ஒருத்தர் கொள்ளையடிக்க தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் பசியில இறந்தும் போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் ஒரு 14 வயசு பையன் பண்ண வேலை அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட வாழ்க்கையை மாத்திடுச்சு. வில்லியம் கங்குவாம்பா என்கிற ஒரு பையனை ஃபீஸ் கட்டாதனால ஸ்கூல்ல விட்டே தூக்கிடுவாங்க. ஸ்கூல் போகாம அந்த பையன் வீட்டுல இருக்கும்போது தான் திடீர்னு அந்த பையனுக்கு ஞாபகம் வந்திருக்குது காத்தாடி என்கிற ஒரு விஷயத்தை பத்தி படிச்சோமேன்னு. அதுக்கப்புறமா அந்த பையன் லைப்ரரிக்கு போய் காத்தாடினா என்னங்கறத முழுசா படிச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைச்ச நீளமான கம்புகளை வச்சு சைக்கிள் டயரை வச்சு ஒரு காத்தாடியை உருவாக்கி இருக்கிறான். அதுக்கப்புறமா காத்தாடியோட உயரத்தை பயன்படுத்தி ஊத்துகள்ல இருந்தும் கிணறுகள்ல இருந்து தண்ணியை வெளியெடுக்க தொடங்கினான். தண்ணி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருந்தனால பஞ்சமும் கொஞ்சம் கொஞ்சமா தீர தொடங்கிச்சு. அதுக்கப்புறமா அந்த பையனை பத்தி கேள்விப்பட்டு அமெரிக்கால இருந்து கூப்பிட்டு படிக்க வச்சாங்க. வில்லியம் பத்தின புகழ் உலகமெங்கும் பரவுனனால நிறைய பேர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வில்லியம் 20 வருஷம் கழிச்சு அவரோட வறண்டு போன ஊரை பச்சை பசேர்னு மாத்திருக்கிறாரு. இன்னைக்கு இவர் ஆப்பிரிக்கால 200க்கும் அதிகமான காத்தாடிகளை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரால கட்டப்பட்ட ஸ்கூல்ஸ்ல 1000க்கும் அதிகமான பிள்ளைங்க ஃப்ரீயாவே படிக்கிறாங்க.